அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன். முதல் முறையாக ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்தில் இருந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மதுரை மத்தி கண்டிப்பாக வந்து வெற்றிகரமான ஒரு வெற்றி செய்தியோட வந்து நான் ஏசிஎஸ் சண்முக சாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய மூத்த சகோதரர் புதிய நீதி கட்சியின் தலைவர் என் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் சார் என்னை நம்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி மதுரை மத்திய தொகுதி மக்கள் கண்டிப்பாக வெற்றிக்கணி எனக்கு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் மாசத்துல 15 நாள் என்னுடைய வாழ்க்கை வந்து மதுரையில தான் இருக்கும். அதை வந்து நான் உறுதிப்பட சொல்கிறேன். திரைப்படத்துறையில வேணுங்கிற அளவுக்கு பணி புரிஞ்சுட்டு 30 வருஷமா நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தேர்தல் முடிவு வைத்து தான் முடிவு. கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஒரு பெரிய வேவ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இப்பவே பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஸோ அது விஷயமா பேசினா பெட்டரா இருக்குன்னு உங்களை ஆதரிச்சு புஷ்பம் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு வரணும்.